ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி வில்லேஜ் ஸ்டைல் மீன் குழம்பு காரசாரமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலையிலே போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. ஃப்ரெஷ்ஷான மீன் எப்பயுமே ரெகுலராக அந்த அண்ணா கிட்ட தான் வாங்குவோம். போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். க்ளீன் பண்ணாமல் தருவாங்க, நம்மளே க்ளீன் பண்ணிக்கணும். இப்போ க்ளீன் பண்ணிக்கிறேன். க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பூண்டு போட்டு வெங்காயம் போட்டு பொன்னிறமாக வரட்டும். ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ வந்து தக்காளி போட்டுக்கிறேன். நான் உப்பு வந்து புளிலையும் போட்டு ஊற வச்சுருக்கேன். அதனால் தக்காளியில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். அப்போ தான் நல்லா வதங்கும். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அரைக்கிறதுக்கு தனியாக, குழம்பு வைக்க தனியாக, தனித்தனியாக பிரித்து வச்சாச்சு. அடி பிடிக்காமல் நல்லா கலரி விட்டுக்கலாம். மீன் வந்து இது மாதிரி கோடு போட்டு வறுக்கும் போது நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கி சூப்பராக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வந்திருக்கு தக்காளி. மிளகாய் 2 கீரி சேர்த்துக்கிறேன். வெங்காயத்துலேயே சேர்த்துருக்கணும், நான் மறந்துட்டேன். இப்போ சேர்த்துக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போது மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா காரமாக இருக்கணும்ன்ட்டு தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கரைச்சி வச்சுக்கிற புளி விழுதை இதில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா கொதிக்குது குழம்பு. இப்போது குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ மீன் போட்டுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மீன் வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், மீன் நல்லா வெந்துடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு ஆயிலெலாம் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல காரசாரமான வில்லேஜ் ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.